ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜு பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், மேனுவலாக டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆட்டோ டீஃப்ராஸ்ட் பண்ணுற ஃப்ரிட்ஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷோட தன்மை ரெண்டுலேயுமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது சாம்சங் ஃப்ரிட்ஜு. அதாவது இது மேனுவல் டீஃப்ராஸ்ட் தான். இந்த மாதிரி தான் இருக்கும். இது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ஐஸ் எல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகி அப்படியே இருக்கும். இது தானாலாம் டீஃப்ராஸ்ட் ஆகாது. நார்மலாக அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அது டீஃப்ராஸ்ட் ஆகும். உள்ளே நான் ஐஸ்கிரீம் இதெல்லாம் இல்லாத நேரம் டீஃப்ராஸ்ட் பண்ணி விட்டுப்பேன். இந்த ஃப்ரிட்ஜ் தான் இதே மாதிரி ஃப்ரிட்ஜ் தான். இது சாம்சங்கில் ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஃப்ரிட்ஜும் இந்த மாதிரி மேனுவல் டீஃப்ராஸ்ட் ஆகக்கூடிய ஃப்ரிட்ஜ் தான். வேர்ல்பூலில் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகும். அப்படியே லாங்காக விட்டுட்டோன்னா ஹார்ட் செட் ஆகிடும் ஐஸு. டீஃப்ராஸ்ட் ஆகிறதுக்கே ஒரு நாள் கூட ஆகும், ரொம்ப ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டுனா. இப்போ இது நான் ஒரு வாரத்துக்கு முன்னே தான் டீஃப்ராஸ்ட் பண்ணியிருந்தேன். மீனெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் டீஃப்ராஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஐஸ் இந்த மாதிரி பிடிச்சிருக்குது. இதில் இந்த மாதிரி தான் பட்டன் இருக்கும். நம்ம ஐஸ் நிறைய ஃபார்ம் ஆகிட்டுனா நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட்லி இருக்க ஐஸ் எல்லாம் கரைஞ்சி தண்ணியாக வெளியில் இருக்க பாக்ஸில் கலெக்ட் ஆகிடும். நம்ம தண்ணி எடுத்து கொட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. பிறகு டெம்பரேச்சரும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மேனுவல் தான், ஆட்டோ கிடையாது. ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்திங்கன்னா சென்சார் போர்டு வச்சுருக்காங்க. அது அதுவே சென்ஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி இப்படி ஐஸ்லாம் ஃபார்ம் ஆக விடாது. நான் இன்னொரு ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜும் வச்சு தான் இருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா வேர்ல்பூல் தான். ஏன்னா வேர்ல்பூல் எனக்கு 15 வருஷமாக ரிப்பேரே இல்லாமல் ஓடினதுனால அடுத்த பெரிய ஃப்ரிட்ஜும் அதுதான் வாங்கியிருந்தேன். அந்த ஃப்ரிட்ஜோட வீடியோ இருக்குது, ஏற்கனவே இருக்குது. அதனால் நீங்கள் அதில் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜ் மீனுக்காகவே தான் இதை வாங்கினேன். நான் சரி ஓகே, அதில் ஃப்ரீசர் பாக்ஸ் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஒரு 10 கிலோ 15 கிலோ கூட நம்ம உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் அது 2 தடவை எனக்கு ரிப்பேர் ஆச்சு. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 5 கேஜிக்கு மேலே வைக்காதீங்க அப்படின்ட்டாங்க. இந்த சின்ன ஃப்ரீசர்லேயே நம்ம அந்த ட்ரா வரைக்கும் வைக்கலாம், இதுலேயும் வைக்கலாம். அந்த டெய்லி ஃப்ரெஷ்லாம் வைப்போம்ல, அந்த ட்ராவில் கூட நம்ம மீனெல்லாம் வச்சுட்டாலே அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா மீனெல்லாம் நான் எங்கே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் பாம்பேக்கு தான் இதை கொண்டு வந்திருந்தேன். இதை எப்படி பேக் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்ற வீடியோ எடுக்க முடியலை. இது ஃபுல்லாக ஐஸ் போட்டிருந்தேன், எல்லா ஐஸும் கரைஞ்சி இது இவ்வளோ தான் ஐஸ் அதில் இருக்குது. மேலே கிடக்குறதுல இவ்வளோ தான் ஐஸ் இருந்தது. நான் லக்கேஜில் போட்டு விட்டுருந்தேன். ட்ரெயினில் நீங்கள் லக்கேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி தான். ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 26 ஹவர்ஸ் ஆகிருக்கும் இதை பேக் பண்ணி. 30 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. எதுவுமே கெட்டு போல். ப்ரான்லாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நான் ஏற்கனவே கொட்டிட்டேன். மீதி இருக்க தண்ணியையும் கொட்டிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் ஐஸ் கிடச்சிது, அதை வாங்கி போட்டுட்டு நான் இது ஒரு சண்டே இங்கே வந்திருந்தேன். போன மாதம் மீன் வாங்கினோம்ல, அது மீன் வாங்கின கையோடு நாங்கள் பாம்பே தான் வந்திருந்தோம். ஏன்னா பசங்கள்லாம் இருக்கிறதுனால சரி மீன் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஐஸ் போட்டு வச்சுட்டு திரும்ப நான் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு நான் அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் இது எல்லாமே நான் பாக்ஸ் போட்டு உள்ளே வச்சேன். எப்படி இதை கொண்டு வந்தோன்ற வீடியோ நான் எடுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அதை லக்கேஜ் போட போனது வேறு ஒருத்தவங்க. அதனால் என்னால் அந்த வீடியோவை எடுக்க முடியலை. ஆனால் மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இங்கே கொண்டு வந்து தான் நான் சமையல் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பாறைலாம் வாங்கினது எல்லாமே நான் பாம்பேக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை பற்றின வீடியோ உங்களுக்கு அப்புறம் கொடுக்குறேன். நம்ம இப்படி பார்த்து வாங்குகிறோம். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மெனக்கெட்டு வாங்குகிற மீனை நம்ம பத்திரமா கொண்டு வர்றதுல தான் இருக்குது. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மீனில் கூட டேஸ்ட்டு வித்தியாசமே தெரியலை. நான் ஐஸ் போட்டு ஒரு 30 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம், ஏன்னா மீன் தனியாக வந்தது, நாங்கள் தனியாக வந்தோம். மீன் லக்கேஜில் வந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்தோம். வந்ததுக்கப்புறம் மீனை எடுத்துகிட்டு வீட்டுக்கு அதுக்கப்புறம் அது தண்ணியெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஐஸை போட்டு ஐஸை வாங்கி ஐஸ் போட்டு வச்சுட்டு இந்த நாக்கு மீன்லாம் அதுக்கு முந்தின தடவை வாங்கினதே அங்கே இருந்தது. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தேன். நண்டு, கிராப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லாமே டேஸ்ட் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுவும் எனக்கு இறாலாம் கலர் மாறும்னு நினச்சேன். ஏன்னா ஐஸில் வச்சு கொஞ்சம் ஐஸ் கம்மியானால் கூட இதனுடைய கலர்லாம் கொஞ்சம் ரெட்டிஷாக மாறிடும். இங்கே பாருங்கள், இறாலாம் அதனுடைய தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் இருந்தது. அப்படியே இது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சொன்ன மாதிரி தண்ணியை நான் வந்ததுமே கொட்டிட்டேன். நான் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்குன்னே அது மீன் வீட்டுக்கு வந்துருந்துச்சு. வந்ததுமே நம்ம முதல்ல பண்ண வேலை இது திறந்து
அது தண்ணியை கொட்டிட்டு அதுக்கு ஐஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த ஐஸை போட்டு வச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்தேன். இப்போ எனக்கு வந்து ஏறக்குறைய 1 மாதம் தாண்டிருச்சு. போன மாதம் 23ஆந்தேதி வாங்கின மீன். இந்த மாதம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 25, 26, 27 இன்னும் 28 ஆகப்போகுது. வீடியோ இன்றைக்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ தான் மீதி இருக்குது. என்ன இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியலை. இருக்கிறத ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து எடுத்து நான் காலி பண்ணிகிட்டே இருந்தேன். பசங்க வீட்டில் இருக்கும்போது பெரிய மீன்கள், எறா எல்லாமே வந்து அதை தான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். பாறை மீன், அதுக்கு முன்னே வாங்கின கடவுரா மீன்லாம் கூட கொஞ்சம் இருந்தது. அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே காலியாகிட்டு இப்போ இதில் என்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் ஜஸ்ட்டு ஒரு 3 பீஸ் நண்டு இருக்குது. இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு இது போதும். இந்த நண்டு இருக்குது. இது வந்து நாக்கு மீன். நாக்கு மீன் வந்து பாதி காலியாகிட்டு ஜஸ்ட்டு ஒரு 5, 6 பீஸ் மட்டும் இதில் இருந்தது. இதுவும் எங்களுக்கு போதும். ஏன்னா இங்கே மும்பையில் வந்து எனக்கு என்ன மாதிரியான மீன்கள்லாம் கிடைக்கும்னு தெரியாது. நான் அங்கே சென்னைக்கு வரதான் செய்வேன். சென்னைக்கு வரும்போது இங்கே ஒருவேளை மீன்கள் எனக்கு கரெக்டாக கிடைக்கலன்னா நான் அங்கே இருந்தால் மீன் இதே மாதிரியே தான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா ஒரு தடவை பார்த்தாச்சு மீன் பக்குவமாக எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் மீன் போட்டு விடும்போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த மாதிரி மீன்கள் வந்து நீங்கள் வந்து ட்ரெயினில் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். இது வந்து எறா கொண்டு வந்திருந்தேன்ல, அதில் உள்ள காலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கால் வந்து சூப்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். ஒன்று கூட எனக்கு வந்து அதனுடைய தன்மை மாறாமல் இருக்குது. அதுதான் நெத்தலி வந்து இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. ஆனால் நெத்தலி வந்து பொடி நெத்தலி. இது குழம்புக்கு நல்லாயிருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இதை குழம்பு தான் வச்சோம். ஒரு 2 தடவை குழம்பு வச்சோம் ஒரு பாக்ஸை. மீதி 2 பாக்ஸையும் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா நெத்தலி ரொம்ப ஒன்றும் பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, சின்ன நெத்தலிலாம். அதுக்கப்புறம் எறா எல்லாம் காலியாகிட்டு இந்த ஒரு பாக்ஸ் எறா மட்டும் இருக்குது. இது எப்படியும் ஒரு 3/4 கிலோ எறா இருக்கும். எங்கள் 2 பேருக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு 5 பீஸ் 6 பீஸ் போட்டு அது தொக்கோ ஃப்ரையோ பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இந்த 2 பாக்ஸ்லேயும் நெத்தலி இருக்குது. இதுதான் இருக்குது. நான் இங்கேயுமே வந்து மீன் வந்து வாங்கி பார்க்கணுன்னு வச்சுருக்கேன். மும்பையிலே மீன் வாங்கி பார்க்கணுன்னு வச்சுருக்கேன். ஏன்னா ரோட்டோரங்களெல்லாம் மீன் ஓரளவுக்கு இருக்க இடத்த சுற்றி நான் பார்த்துட்டேன். எந்த மீனும் எனக்கு பிடிக்கல. எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடையாது. எல்லாம் கெட்டு போய் தான் இருக்குது. அந்த மீனை தான் ஜனங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து காலையில் இருக்குது. காலையில் 6:30 to 7 o'clock அந்த டைம் வரைக்கும் தான் மீன் வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்குது. இது வரைக்கும் வாங்கலை. நான் ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரு நாள் 2, 3 நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் எனக்கு 1 மீன் 2 மீன் தான் கொண்டு வராங்க. அதுவும் பார்த்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு மும்பையில் எந்த இடத்துல மீன் நல்லா கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். ஏன்னா இனிமேல் கொஞ்ச நாள் வந்து நான் மும்பையில் தான் இருக்க வேண்டியது இருக்கும். அதனால் இங்கே இருக்கும்போது நமக்கு மீன் வேணும் இல்லையா? எல்லோரும் சொல்லுவோம், நம்ம வானகர மார்க்கெட்டை காமிக்கும்போது, சிந்தாதிரி மார்க்கெட்டை காமிக்கும்போது மருந்து போட்ட மீன், பிறகு வந்து கெட்டுப்போன மீன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதெல்லாம் இங்கே உள்ள மீன்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே சொல்லுவீங்க, நம்ம சென்னை மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்றது ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து ஒரே ஒரு தடவை மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அந்த மார்க்கெட்டுக்குள்ள பார்க்கும்போது எனக்கு எந்த மீனுமே அதை ஃப்ரெஷ்ஷாக தெரியலை. அதை தொட்டுலாம் பார்க்கல. பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். அப்போ மீன்லாம் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்கு வந்திருக்கும்போது தான் திரும்ப மீன் வாங்கிட்டு வந்தேன். இதனால தான் நான் வந்து சரி ரெசிபி வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து இனிமேல் வந்து என்னால் ரெகுலராக வந்து மீன் மார்க்கெட் போய் மீனெல்லாம் வாங்கிக்க முடியுமா அப்படின்றது தெரியலை. ஏதோ அங்கேருந்து கொண்டு வர கொஞ்சம் மீனை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கணும். அங்கே வரும்போது மார்க்கெட் போவேன். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து இங்கே இருக்கும்போது இங்கே மும்பையோட லைஃப் ஸ்டைலு, அதே போல் ரெசிபீஸு, அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன மாதிரியான மார்க்கெட் இருக்குது, என்ன மாதிரியான மீன்கள்லாம் கிடைக்குது, இங்கேயும் எங்கே பீச் இருக்குது, எங்கே வந்து ஃபிஷ்ஷிங் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு வீடியோலாம் போடுறேன். அது வரைக்கும் ரெசிபி வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஏன்னா இங்கேருந்து என்னால் வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் எடுத்து கொடுக்க முடியும். அதனால தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.